யாருமே வரவே இல்லைங்க. ஆரம்பிச்சாச்சு, நடவு ஆரம்பிச்சாச்சு, தெரிஞ்சாச்சு. விட்டுட்டீங்க. விட்டதோட பிறகு எவ்வளவு பாதிப்பு? இப்போ பல லட்சம் கோடி ரூபாய் பாதிப்பு. அரசே நிவாரணம் வழங்கி அழிந்து போன பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அழிந்து போன குறுவை நெல்லை பாதுகாக்க முடியாமல் நிவாரணம் வழங்கி கணக்கெடுக்கும் பெயராலே காலம் கடத்தும் தமிழக அரசே உடனடியாக நிவாரணம் வழங்கி மத்திய குழுவை அனுப்பிவிட்டு வேடிக்கை காட்டும் மத்திய அரசே கண்டிக்கிறோம். மத்திய குழுவின் ஆய்வால் விவசாயிகளுக்கு என்ன பயன்? மத்திய குழுவின் வருகையால் விவசாயிகளுக்கு என்ன பயன்? தமிழக அரசே உடனடியாக வழங்கிடு. தமிழக அரசே காப்பாற்று. அதில் வந்து இன்றைய தேதிக்கு 95% வந்து அறுவடை முடிவடைந்துள்ளது. இன்னும் வந்து ஒரு 4800 ஹெக்டேர் மட்டுமே வந்து அறுவடைக்கு பாக்கி இருக்கிறது. நம்ம தீபாவளி ஒட்டி பெய்த மழை காரணமாக தண்ணி நின்று சேதமான கணக்கெடுப்பானது 70% வந்து முடிவடைந்து விட்டது. இன்றைய நாளைக்குள்ள வந்து முடிவடைஞ்சிடும். அந்த பரப்பளவு வந்து என்ன மாதிரி 1500. இதுல விவசாயிகள் சில பேர் சொல்லியிருந்தீங்க ஆப்ல வந்து லீஸ்ட் கோயில் நிலங்கள் எடுக்கிறது சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கோயில் நிலத்துக்கு வந்து அதர்ஸ் போட்டு அதில் போய் அப்டேஷன் பண்றாங்க. அப்படி ஏதாவது ஏற்ற முடியலைன்னா அதையும் நம்ம இணைத்து தான் வந்து அரசுக்கு வந்து முன்மொழிவாக அனுப்புவோம். இந்த 1வது 2 டேஸ்ல இந்த முன்மொழிவு வந்து அரசுக்கு அனுப்பப்படும் நிறுவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அங்க மேல பாருங்க யாருமே வரவே இல்லைங்க.